அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாருமே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த தவக்கல் முறைப்படி வைக்கிறோமா அப்படின்னா அது சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். நமக்கு ஒரு தீங்கு நடந்துருச்சுன்னா இது ஏன் நமக்கு நடந்துச்சு, இது எதனால் நமக்கு நடந்துச்சு, இது நமக்கு தான் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி பல வகையில் சிந்திச்சு அந்த விஷயத்துலேயே நம்ம மூழ்கி போயிடுறோம். அது மாதிரியே நமக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கலைன்னா கூட இது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, இது ஏன் அல்லாஹ் நமக்கு நாட மாட்டேங்கிறான்ற மாதிரி பல வகையில் சிந்திச்சு அதில் நம்ம மூழ்கி போயிடுறோம். ஆனால் நம்முடைய தவக்கல் அல்லாஹ் நமக்கு எது நாடினாலும் அதில் சிறந்தது வச்சுருப்பான். அல்லாஹ் நமக்கு எந்த காரியங்கள் நாடினாலும் அதை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுப்பான். எந்த கஷ்டமானாலும் அது தீர்த்து வைக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் இருக்கான்ற மாதிரி முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையான தவக்கல் வைங்க, தவக்கல் வைக்க வேண்டிய முறைப்படி வைங்க. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பறவைக்கு உணவளிக்கிறது போல ரிஸ்க் அளிப்பான். ஒவ்வொரு பறவையுமே இங்கே இருக்க உணவு அங்கே இருக்க உணவுன்னு தெரிஞ்சு போகிறது கிடையாது. ஆனால் அது எல்லா பறவையுமே திரும்பும்போது உணவோட வயிறு நிரம்பி திரும்புது. எப்படி? அது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அது மாதிரி நீங்கள் முறைப்படி அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்க. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் தவக்கல் கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான்ற சொல்லி காமிக்கிறாங்க. மூசா நபி எடுத்துக்கோங்க. மூசா நபி மார்க்கத்தை சொன்னாங்கங்கிறதுக்காக மூசா நபியையும் அவங்களுடைய கூட்டத்தாரையுமே ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் கொல்றதுக்காக ஒரு படையே திரட்டிட்டு வர்றாங்க. அப்போ மூசா நபி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கடைசியாக நிற்கக்கூடிய இடம் கடல். இங்கிட்டு பார்த்தா கடல், அங்கிட்டு திரும்பினா ஃபிரௌன். இப்படி எல்லா பக்கமும் மரணம் மட்டுமே தெரியுதுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் மூசா நபி இடத்துல கேட்குறாங்க, மூசாவே நம்ம கதி அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மூசா நபி சொல்கிறாங்க, என்னோட அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை, மெய்சில் வைக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? நமக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடுப்பான்னு முழுமையான தவக்கல் அல்லாஹின் மீது வைப்போம். அப்படியான தவக்கலை வச்சு வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.